लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोगदस्दधितरानतृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2484வது நாள் 2483வது நாள் பாசுர பதிவேற்றம். திருமங்கையாழ்வாருடைய பெரிய திருமொழியிலே 11ஆம் பத்திலே வரக்கூடிய 3ஆம் திருமொழியினுடைய 8வது பாசுரம் 1032வது பெரிய திருமொழி பாசுரம். முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் இஷகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சொரமான வேல் நெஞ்சுக்கு இருட்டடி தீபம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கனல்வின் பொறி பரகாலன் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா மாலை தனிவழியே பறிக்க வேணுமென்னு கோலி பதிவிருந்த கொற்றவனே வேறை அணைந்தொருளும் கையால் அடியேன் வினையை துணிந்தொருள வேணும் துணிந்து. பெரிய திருமொழி பாசுரம் இதோ 1032வது பாசுரம். பாடோமே எந்தை பெருமானை பாடி நின்று ஆடோமே 1000 பேரானை வேர் நினைந்து சூடோமே சூடும் துழாயலங்கள் சூடி நாம் கூடோமே கூடி குறிப்பாகில் நஞ்சை கூடோமே கூட குறிப்பாகில் நன்னெஞ்சே என்னை நல்வழிப்படுத்துகிற என்னுடைய நல்ல நெஞ்சே. எம்பெருமானை பற்றி நாம் பாடப்பாட்டோமா? 1000 திருநாமங்கள் கொண்ட அவனுடைய பெருமானுடைய புகழை பாடுவதனால் வந்த மகிழ்ச்சியின் காரணமாக ஆட மாட்டோமா? அவனது திருநாமங்களை சிந்தித்ததனால் அவன் சாத்தியிருக்கிற துளசி மாலையை எடுத்து அணிந்து கொள்ள மாட்டோமா? அந்த துளசி மாலையை அவன் மீது இருந்து எடுத்து நாம் அணிந்து கொண்டவுடனேயே அவனோடு கூட வேண்டும் என்ற எண்ணம் வராதோ? எனவே அதை அணிந்து கொள்ள மாட்டோமா? அப்படி அவனை அணிந்து கொண்டவுடனே அவனோடு சேர வேண்டும் என்று ஆசை உண்டாவதே, அது நமக்கு நடக்குமா? அப்படி நடக்க வேண்டும் என்றால் அவனுடைய நினைவு நமக்கு வேண்டும், அவன் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று சொல்லுகிற பாசுரம். மனையேவ மதுஸ்யானாம் காரணம் பந்த மோட்சையோ என்று நன்மை தீமைகளுக்கு யாரும் காரணம் அல்ல, நம்முடைய நெஞ்சே காரணம் என்று சாஸ்திரங்கள் சொல்வதாக பெரியோர்கள் எழுதுகிறார்கள். யானும் என் நெஞ்சு இசைந்து ஒழிந்தாம் என்றபடியே நெஞ்சு அனுகூலம் பெற்றதாக இருந்தால் அருமையானது ஒன்று இல்லை, நெஞ்சும் அதில் அனுகூலப்படவில்லை என்றால் அருமையானது கூட அரிதாக போய்விடும். இந்த பாட்டிலே குறிப்பாக என்ன சொல்கிறார்னா, எம்பெருமானுக்கு திருவுள்ளமாகில் அது நடக்கும் என்று பொருள் கூறுவர். எம்பெருமானுக்கு திருவுள்ளமாகில் அரியதும் எளிதாகும், அவனது திருவுள்ளம் ஆகாவிட்டால் எளிதும் அரியதாகும். கண்ணன் நினைத்தால் நடக்காததெல்லாம் நடக்கும், நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கண்ணன் நினைக்காவிட்டால் நடக்காது. எளியதும் அரியதாகும் கண்ணன் நினைக்காவிட்டால், அரியதும் எளிதாகும் கண்ணன் நினைத்தால் என்பதை சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். மனதால் வாக்கால் காயத்தால் என்று முக்கரணங்களிலும் அவனையே நினைத்து அவனை பற்றியே பாடிக்கொண்டிருந்தால் அந்த பாட்டினுடைய மகிழ்ச்சி வெளிப்பாடு ஆடத்தோன்றும். ஆடும்போது அவன் மேனியில் இருக்கக்கூடிய துளசி மாலையை எடுத்து போட்டுக்கொள்ளக்கூடாதா என்ற எண்ணம் வரும். அப்படி அந்த துளசி மாலையை போட்டுக்கொண்டவுடனே என்ன நினைக்கும்? அவனோடு சேர மாட்டோமா என்று நினைப்பு வரும். அப்படி நாம் அவனை சேர வேண்டும் என்றால் நாம் நினைத்தால் பத்தாது, அவன் நம் மீது அருள் புரிந்து அவன் நம்மை நினைக்க வேண்டும் என்று சொன்ன, அவன் நினைத்தால் எதுவும் நடக்கும் என்று சொன்ன பாசுரத்தில் இதுவும் ஒரு பாசுரம். மீண்டும் ஒருமுறை பாசுரத்தை சேமிப்போம். பாடோமே எந்தை பெருமானை பாடி நின்று ஆடோமே 1000 பேரானை பேர் நினைந்து சூடோமே சூடும் துழாய் அலங்கள் சூடி நாம் கூடோமே கூட குறிப்பாகில் நன்னெஞ்சே. அவன் குறிப்பால் நினைத்து விட்டால் நல்லது நடக்கும், அவனை நாம் அடைவோம் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரிவா அப்யாப்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி எத்த சகலம் பரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயே சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும்
சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட ஏற்பட்ட போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா, காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போது உன் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அனுபவிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.